ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வெனஸ்டே. இந்த நாள் எனக்கு எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி காலையில் பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் பிரேக் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் எப்போவும் போல் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆஸ் யூஷுவல் எல்லாமே கலைஞ்சு தான் இருந்தது. நான் தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு எப்போவுமே ஹால் தான் க்ளீன் பண்ணுவேன். டைனிங் டேபிள் மட்டும் மார்னிங் மட்டும் கொஞ்சம் அழுக்காயிரும். அதுவும் ஸ்கூல் டைம் மட்டும்தான் அழுக்காகும். லீவ் டைம்லலாம் அழுக்காகாது. காரணம் என்னென்னா, காலையில் டிஃபன் கொடுக்கும்போது கொஞ்சம் அவசரமாக இன்னொரு வேலையும் பார்த்துட்டு டிஃபனும் பாப்பாவுக்கு கொடுத்துட்டு இருக்கிறதுனால அது சாப்பாடு எப்படியாவது சிந்திரும். ஹாலை நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ கிச்சன் க்ளீனிங் தான். கிச்சன் கவுண்டர் டாப்புமே அதே மாதிரி தான். காலையில் மட்டும் அவசரமாக சமைக்கிறதுனால கொஞ்சம் கலைஞ்சிருக்கும். மற்ற நேரம் எல்லாமே கொஞ்சம் நீட்டாக தான் இருக்கும். அப்பப்போ தூசி ஆக தான் செய்யும். ஆனாலும் நான் தொடச்சிட்டே இருப்பேன். அதனால் ஓரளவு பார்க்க நீட்டாக இருக்கும். இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு காரக்குழம்பு தான் ரெடி பண்ணியிருந்தேன். அதை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டேன். காலையிலையும் காரக்குழம்பு தான் எல்லோரும் சாப்பிட்டோம். அதனால் குழம்பு கொஞ்சம் கம்மியாயிருச்சு. சின்ன பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டோன்னா இந்த பெரிய பாத்திரத்தை நம்ம வாஷ் பண்ணிடலாம். பெரிய பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணாலே போதும். முக்கால்வாசி பாத்திரம் கழுவுன மாதிரி தான். எதெல்லாம் அந்த மாதிரி பாத்திரத்தில் மாற்றி வைக்க முடியுமோ அந்த மாதிரி எல்லாத்தையும் மாற்றி வச்சுட்டு மற்ற எல்லாத்தையுமே வாஷ் பண்ணுறதுக்கு போட்டுட்டேன். அப்படியே கவுண்டர் டாப்பையும் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கவுண்டர் டாப்பில் அந்தளவுக்கு அழுக்கு இல்லை. ஸ்டவ்லேயுமே அந்தளவுக்கு அழுக்கு இல்லை. அதனால் டீப் க்ளீன் பண்ணாமல் தொடச்சி மட்டும்தான் விட்டுருந்தேன். கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிவிட்டு சிங்கில் இருக்க பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே டைல்ஸையும் மாப் போட்டு விட்டுட்டேன். அவ்வளோதான். கிச்சன் இப்போ சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு. இன்றைக்கி தான் இங்கே வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதனால் துணிலாம் வாஷிங் மிஷினில் துவைக்கிறதுக்காக போட்டிருந்தேன். துணி துவைச்சி முடித்ததும் அதை டெரஸ்க்கு கொண்டு வந்துட்டேன் காய வைக்கிறதுக்காக. இன்றைக்கி வெயில் அடித்தாலுமே அந்த வெயிலில் ஒரு ஹீட்டே தெரியல. நல்லா கிளைமேட் ஜில்லுன்னு இருந்த மாதிரி தான் இருந்தது. அது போக காற்றும் நல்லா அடிச்சிட்டு இருந்தது. அதனால் கீழே போக மனசே இல்லை. கொஞ்சம் நேரம் மெத்தையிலே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். இப்போ 2 நாளாக நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்தது. அதனால் வீட்டுக்குள்ளே இருக்கிற இன்டோர் பிளான்ட்லாம் எடுத்து வெளியில் வச்சுருந்தேன். அதில் ஒரு செடி அழுகியே போயிருச்சு, வேஸ்ட் ஆயிருச்சு. ஒன்று மட்டும்தான் நல்லா இருந்தது. 2 தொட்டியுமே எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சுட்டேன். அதில் வேறு ஏதாவது செடி வைக்கணும். அப்படியே வெளியில் இருக்க செடிலாம் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு அதில் தண்ணிலாம் கெட்டியிருந்தது. அதை தூர ஊற்றிட்டு உள்ளே டைம் பார்த்தா மணி 10:30 ஆக போகுது. 11 மணிக்கு பாப்பாவுடைய ஸ்கூலுக்கு போகணும். இன்றைக்கி எங்கள் ஆதார் கார்டு அப்டேட் பண்ணுறாங்களாம். அதனால் வர சொல்லியிருந்தாங்க. 1 மணி வரைக்கும் டைம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுட்டு நான் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். நான் இன்றைக்கி சில்க் காட்டன் சாரீ தான் வியர் பண்ணியிருந்தேன். நல்ல ஒரு பிரைட் ஆரஞ்சு கலரில் இருந்தது. சொன்ன டைமுக்கு கரெக்டாக கிளம்பிட்டேன். ஆனால் என் ஹஸ்பண்ட் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லிட்டாங்க. அதனால் மதியம் லஞ்ச் வேலைலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சாப்பாடு அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக மோர்கறி மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டு லஞ்ச் வேலைலாம் முடிச்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் செடிக்கெலாம் தண்ணி மாற்றிட்டு இருந்தேன். எப்போவுமே அந்த சென்டட் கேண்டில் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த தடவை தான் இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு சில நேரம் அந்த பொடியாக இருக்கும் இல்லையா, அந்த சாம்பிராணி யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஸ்மெல் அடிக்குதான்னு பார்க்குறதுக்காக பற்றச்சி பார்த்தேன். 2மே ஒரே மாதிரி ஸ்மெல்லாக தான் இருந்தது. மோஸ்ட்லி இந்த மாதிரி புகை வர மாதிரியான திங்ஸ்லாம் பாப்பா இருக்கும்போது யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா அவளுக்கு செட் ஆகாது. அவள் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறமா வேணால் இந்த மாதிரி சாம்பிராணிலாம் போடுறது. அதுவும் இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி இந்த தடவை தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். ஸ்மெல் ரொம்ப நல்லா இருந்ததுனால எல்லா ரூமுக்குமே ஒரு ரவுண்டு காமிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்து திரும்ப ஹால்லே வச்சுட்டேன்.
டைம் இப்போ 12:15 ஆயிருச்சு. ஆனா, இன்னுமே அங்க வேலை முடியல. அதனால கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லிட்டாங்க. சரி இந்த கேப்ல ஜூஸ் ஆச்சு குடிக்கலான்ட்டு நெல்லிக்காய் தான் எடுத்திருந்தேன். நெல்லிக்காய் ஜூஸ் தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நெல்லிக்காய் ஜூஸ்க்கு நெல்லிக்காய் அந்த சீடு எடுத்துட்டு சேர்த்துட்டு அது கூட சீனியும் இஞ்சியும் போட்டு அரைச்சாலே போதும். நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி. ஜூஸ் போடுறேன்றதுல கொஞ்சம் ஜூஸை கீழேயும் கவுத்துட்டேன். அதனால திரும்பியும் கவுண்டர் டாப் லைட்டாக தொடச்சாச்சு. ஒரே ஒரு ஏருளைக்கிழங்கு மட்டும் இருந்தது. ஈவினிங் வந்து அவிக்கிறதுக்கு டைம் இருக்குமான்னு தெரிலன்ட்டு கிடைச்ச கேப்பில் அதையும் அவிச்சு வச்சுட்டேன். கரெக்டாக இதை அவிச்சு முடிக்க என் ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க. பாப்பாவுடைய ஸ்கூலுக்கு கிளம்பி வந்துட்டோம். அங்கே போய் பார்த்தா ஃபஸ்ட்டு 45 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் எடுப்போம். ஆல்ரெடி அது முடிஞ்சிருச்சு. 45 ஸ்டூடெண்ட்ஸுமே நாங்கள் எடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு ஃபஸ்ட் பீஸ் மட்டும் கேட்டுட்டு வந்துட்டோம். இவ்வளோ தூரம் வந்துட்டோம், மீனாவது வாங்கிட்டு போகலான்ட்டு வந்திருந்தோம். வர வழியில் பார்த்திங்கன்னா இந்த ஓலையிலலாம் பொருள் செஞ்சு வச்சுருப்பாங்களா அந்த கடை இருந்தது. அந்த கடையில் இடியாப்பத்தட்டு வாங்கிட்டு மீன் பார்க்குறதுக்கு போயிருந்தோம். அங்கே மீனும் வாங்கிட்டு அப்புறம் ஒரு மளிகை கடையில் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இடியாப்பத்தட்டுடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1 15 சொன்னாங்க. நான் 4 வாங்கியிருந்தேன். 4மே பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியாக திக்காக இருந்தது. நடுவில் இருக்கு இல்லையா, அது வந்து அமுங்காமல் இருக்கான்னு பார்த்து வாங்கணுமா. அதையுமே அந்த கடைக்காரங்களே சொல்லி தந்தாங்க. அதனால் நான் நீங்களே எடுத்து தந்துடுங்கன்னு சொன்னேன். நல்லதாகவே தந்துருந்தாங்க. நல்ல குவாலிட்டியாக இருந்தது. அப்படியே மீன் வாங்கியிருந்தோம் இல்லையா, இன்றைக்கி சாலை மீனும் வெலை மீனும் வாங்கியிருந்தோம். சாலை மீன் பார்த்திங்கன்னா 10 ரூபாய்க்கு 8ன்னு வாங்கியிருந்தேன். வெலை மீன் வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் தான் வாங்கியிருந்தாங்க. அதனால் அதோடைய ரேட் தெரியல. மீன் கழுவுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சாப்பிட்றலான்னு நினச்சேன். ஏன்னா டைம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வரும்போதே 2:30 ஆயிடுச்சு. அதனால் மீன் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட உட்காந்துட்டோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 2:45 ஆயிடுச்சு. மதியம் லஞ்சு சாப்பிட்டுட்டு மீனெல்லாம் கழுவி வச்சுட்டேன். இந்த மீனை வந்து நான் 2ஆக பிரித்து வச்சுருக்கேன். ஈவினிங் கொஞ்சம் ஃப்ரை பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாத்தையுமே கப்பில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். இந்த மீனெல்லாம் கழுவி முடித்து எடுத்து வைக்கிறதுக்கிட்டையும் டைம் பார்த்திங்கன்னா 3:55 ஆயிடுச்சு. பாப்பா வர்றதுக்கு இன்னும் ஒரு 20 நிமிஷம் தான் டைம் இருந்தது. அந்த டைமில் திரும்பியும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டேன். பாப்பா வந்ததுக்கப்புறமா ஃபிஷ் ஃப்ரை பண்ணி எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. ஈவினிங் வேலை முடிஞ்சதும் பாப்பாவை டியூஷனில் கொண்டு விடுறதுக்காக கிளம்பிட்டோம். போகிற வழி எல்லாமே அவள் நல்லா பேசிகிட்டே வருவாள். இன்றைக்கி ஸ்கூலில் என்ன நடந்துச்சுன்னு கேட்பேன். ஃபுல் கதையும் சொல்லிகிட்டே வருவாள். நைட்டு வந்து அந்த கதை கண்டினியூ ஆகும். ஏன்னா இது கொஞ்சம் தூரத்துலேயே இருக்கிறதுனால கொஞ்சம் கதை மட்டும்தான் அவளால் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் நைட்டு வந்து மீதி கதை எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருப்பாள். பாப்பாவை டியூஷனில் கொண்டு விட்டு வந்துட்டு நானும் மீன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். மீன் சாப்பிட்டேன்னா நான் வந்து டீ உடனே குடிக்க மாட்டேன். 1 மணி நேரம் கழித்து தான் டீ குடிக்கிறது. டிசம்பர்லேருந்து ஜனவரி வரைக்கும் ஃபுல்லாக ஃபங்க்ஷன் வந்துகிட்டே இருக்குது. இந்த டிசம்பர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான ஃபங்க்ஷன் ஒன்று வருது. எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன்ற மாதிரி எங்கள் அக்கா வீட்டு பிள்ளைங்களுக்கு நற்கரணை கொடுக்குறாங்க. அதுக்கு கொஞ்சம் கிராண்டான ட்ரெஸ்லாம் எடுக்கணும். அதுக்கு இன்னொரு நாள் ஷாப்பிங் போவேன். ஆனால் ஒரு சில சேரீ வந்து நான் ஸ்டிச் பண்ணாமலே வச்சுருந்தேன். அந்த சேரீலாம் ஸ்டிச் பண்ணலாமான்னு பார்க்குறதுக்காக இன்றைக்கி எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோவில் எனக்கு சேரீ கட்டுறதுக்கெலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் சேரீ வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லியிருந்தேன். அதில் வந்து நிறைய சேரீ வந்து ஸ்டிச் பண்ணாமல் வச்சுருந்தேன். அதில் ஒன்று தான் இது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது நான் போத்தீஸில் தான் வாங்கியிருந்தேன். இதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுட்டு அப்புறம் நைட்டு டின்னர் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி அந்த இடியாப்ப தட்டு வாங்கினேன் இல்லையா, அதுலேருந்தே இடியாப்பம் செஞ்சு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாயிருச்சு. அதுக்காக இடியாப்பத்துக்கு ஃபஸ்ட்டு சுட தண்ணி கொதிக்க வச்சுருந்தேன். வீட்லேயும் இடியாப்ப மாவு இல்லாமல் தான் இருந்தது. கடைக்கு போயிட்டு ஒரு பாக்கெட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். 1 கப் இடியாப்ப மாவுக்கு 2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். அது கொதித்து வரும்போது தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இப்போ இந்த மாவை வந்து அதில் போட்டு நல்லா கிண்டணும். ஆஃப் பண்ணிவிட்டு தான் மாவு போடணும், இல்லைன்னா அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இதை நல்லா கிண்டி விடலாம். கரண்டி வச்சு கிண்டணும், ஏன்னா அது நல்லா சூடாக இருக்கு இல்லையா, அதனால். அதுக்கப்புறம் கை பொறுக்கிற சூடில் இருக்கும்போது இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விடணும்.
இப்படி பிடிச்சோன்னா அந்த மாவு பிடிக்க வரணும். அப்போ தான் இடியாப்பம் நல்லா வரும். இட்லி குக்கரில் தான் இன்றைக்கி இடியாப்பம் அவிக்க போகிறேன். அதுக்கு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். இந்த பாத்திரம்லாம் வைப்போம் இல்லையா, அந்த ரவுண்டு ஸ்டாண்டு மாதிரி இருக்கும் இல்லையா, அதை வந்து ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் இட்லி தட்டு ஒன்று வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த இடியாப்ப தட்டை வைக்கணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ மாவு எடுத்து அந்த இடியாப்ப குழல்ல வச்சுட்டு நம்ம இடியாப்பமாக அதை பிழிய வேண்டியதான். இடியாப்பத்துக்கு நான் தேங்காய் பாலும் ரெடி பண்ண போகிறேன், சட்னியும் ரெடி பண்ண போகிறேன். ஏன்னா 2மே வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில். தேங்காய் பால் வந்து ஃபஸ்ட்டு எடுப்போம் இல்லையா, அந்த பால் மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா அப்போ தான் அது இடியாப்பத்துக்கு வந்து டேஸ்ட்டு வந்து ரொம்ப தூக்கி கொடுத்த மாதிரி இருக்கும். தேங்காய் பாலுக்கு தேங்காய் கூட நம்ம ஏலக்காய் போட்டு அரைக்கலாம். அப்படி இல்லைன்னா லாஸ்ட்டாக இடித்து கூட சேர்க்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். நான் இடித்து தான் சேர்த்துருக்கேன். இடியாப்பம் வேகிற டைம் பார்த்திங்கன்னா 7 நிமிஷம் தான். அதுக்கிட்டேயும் சூப்பராக அவிஞ்சிரும். இப்போ 7 நிமிஷம் ஆயிடுச்சு. இடியாப்பம் சூப்பராக அவிஞ்சிருச்சு. அந்த மூடியை திறக்கும் போதே அந்த ஓலையோடைய வாசனை அப்படி அடிச்சுது. அவ்வளோ சூப்பராக இருந்தது. இடியாப்பமும் கடை மாவு எப்படி இருக்குமோன்னு நினச்சேன். அதுவுமே ரொம்ப சாஃப்டாக இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இடியாப்பம். அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருந்தது. அந்த தேங்காய் பாலும் ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் தான் எங்கள் வீட்டிலே கடைசியாக சாப்பிட்டது. அதனால் எனக்கு தேங்காய் பால் மட்டும்தான் கிடச்சிது. சட்னி அதுக்கிட்டேயே முடிஞ்சிருச்சு. டின்னர் சாப்பிட்டுட்டு சிங்கில் மட்டும் கொஞ்சம் பாத்திரம் இருந்தது. அதையும் வாஷ் பண்ணி வச்சுட்டு தூங்க கிளம்பியாச்சு. இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.